நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான முஸ்லிம்ஸ் வீடுகள்ல செய்யற நோம்பு கஞ்சி ரெசிபி செய்யலான்னு இருக்கேன். ஈவினிங் நோம்பு திறக்கிற சமயத்துல சாப்பிட்றதுக்காக இந்த கொத்துக்கறி நோம்பு கஞ்சி நான் செஞ்சிருக்கேன். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு வெங்காயம் நீல வாக்குல அறுக்கி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கொத்துக்கறி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 30 கிராம் 1/4 கப்புக்கும் ரொம்பவே குறைவான அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 2மே நல்லாவே அலசிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கின உடனே அது கூடவே ஊற வச்ச வெந்தயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியையும் இப்போ கொத்துக்கறியோடையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு உப்பு சேர்த்துக்குங்க. 5லேருந்து 6 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நறுக்கின ஒரு சின்ன தக்காளி பழத்தை 2ஆ நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்படியே மூடி போட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கலாம். நீங்க ப்ரெஷர் குக் பண்ணணும்னா ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கங்க. இப்போ கடைசியா மூடி திறந்து பார்க்கும்போது நல்லாவே வெந்திருக்கு. அரிசி, மட்டன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்த பிறகு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாவை திரும்பவும் கீறி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் மட்டன் கொத்துக்கறி போட்ட நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 14 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட நோன்பு இருக்கிறவங்க தண்ணி கூட குடிக்காம நோன்பு திறந்த உடனே இந்த கஞ்சி சாப்பிடும்போது ரொம்பவே அமிர்தமா இருக்குங்க அந்த பசியில. அதே சமயம் ரொம்பவே எளிதாவே ஜீரணமாகும். ரொம்பவே சத்தானதும் கூட. எல்லா தரப்பு மக்களும் விரும்பி சாப்பிடுற இந்த நோம்பு கஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.